அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆடி 1 ஆடி மாதத்தின் முதல் நாள் உங்கள் குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைக்கும் நிறை சொம்பு குலதெய்வ பூஜை செய்வது எப்படி என்று இந்த ஆடியோவில் சொல்லப் போகின்றேன். மிக எளிமையான பூஜை தான், செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்காவது இந்த பூஜையை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் செய்ய சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பூஜையை பார்க்கறதுக்கு மேலே ஒரு அற்புத அறிவிப்பு. வருகின்ற 21/8/2026 வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய புனிதமான நாள். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்காக 13 ஆகர்ஷண பொருட்களை வெண்கல சொம்பில் இட்டு அம்மா வரலட்சுமி தாய்க்கு வெண்கல கலசம் கட்டி நாம் தரப்போகிறோம். அந்த கலசம் பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் கலசத்தோடவே இந்த வருஷம் சொல்ல வேண்டிய அம்மாவோட மூலமந்திரம், போற்றிகள் மற்றும் பூஜை அப்போ போட வேண்டிய தூபம், மகாலட்சுமி தூபம் அனைத்தும் அனுப்பி வைக்க போகின்றோம். மேலும் இந்த வருடம் வரலட்சுமி கலசம் வாங்கக்கூடிய அத்தனை பேரையும் ஒரு வாட்ஸ்அப் குழுவில் இணைச்சி வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய அந்த நாளில் 7 வரலட்சுமி அருள் பெறும் தாந்திரிகங்களை கற்றுத்தரப் போகின்றேன். சூழ்நிலையின் காரணமாக பூஜை செய்ய முடியாதவர்களுக்கும் சில ஆலோசனைகளை இந்த குழுவில் வழங்கப் போகின்றேன். 21/8 வரலட்சுமி பூஜை செய்ய முடியாதவங்க கூட அடுத்தது இந்த கலசத்தை வச்சு எப்படி பூஜை செய்யலாம், என்னைக்கு பூஜை செய்யலாங்கிறதையும் சொல்லித்தர போகிறேன். உங்கள் குடும்பத்திற்கு இந்த கலசம் வேணா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் சொல்லும் குலதெய்வ நிறை சொம்பு பூஜையை 17/7/2026 அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலை 6 மணி முதல் 10 மணிக்குள் செய்யலாம், அல்லது மதியம் 1:47 2:45 செய்யலாம், அல்லது மாலை 6 மணிக்கு மேல் இரவு 8:30 மணிக்குள் செய்யலாம். அற்புதமான பூஜை. இந்த பூஜை செஞ்சீங்கன்னா உங்கள் குலதெய்வம் கோபத்தில் இருந்தால் கூட கோபத்தை துறந்து உங்கள் இல்லம் தேடி வரும். ரொம்ப அருமையான பூஜை. பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இடத்தில் வாழை இலை விரித்து கொள்ளுங்கள், அல்லது ஒரு தாம்பழத்தட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பூஜை செய்கிற இடத்த சுத்தம் பண்ணிக்கோங்க. பூஜை செய்கிறதுக்கு முந்தின நாளே நீங்கள் சுத்தம் பண்ணாலும் பரவாயில்ல, அல்லது பூஜை செய்கிறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்பாக சுத்தம் செய்தாலும் பரவாயில்லை. சுத்தம் செய்து ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து வாழை இலையோ தட்டோ போட்டு பச்சரிசி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு சொம்பு எடுங்க, சுத்தமான சொம்பு, எந்த சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த சொம்பை எடுத்து அந்த சொம்புல 3 இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அந்த சொம்பினுடைய கழுத்து பகுதியிலேயே வாசனை பூக்கள், பூ இருக்குல்ல, அந்த பூவை, சரம்பூவை சொம்பினுடைய கழுத்தில் சுத்தி கொண்டு அந்த சொம்புக்குள்ள 2 ஏலக்காய், 1 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் பச்சை கற்பூரம், 1 நாணயம், இதை மட்டும் எடுத்து போடணும். அப்படி போடும் பொழுது முழு பக்தியோட உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டே போடுங்க. போட்டுட்டு அந்த சொம்பை அந்த அரிசி, பச்சரிசி மேலே வச்சிருங்க. வச்சுட்டு அதில் முழுவதுமாக தண்ணீர் ஊற்றுங்கள். தண்ணீர் ஊற்றி வைத்து அந்த தண்ணிக்கு மேலே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுருங்க. இதெல்லாம் தயார் பண்ணி நிறை சொம்பை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க. பிரதிஷ்டை பண்ணி முடிச்சுட்டு அந்த சொம்புக்கு முன்னால் 5 தீபங்கள், அந்த 5 தீபங்களும் கிழக்கு திசை நோக்கி எரிய வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை பயன்படுத்துங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா கைலாசா தீப எண்ணெய் 108 மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட அற்புதமான தீபமேற்றும் நல்லெண்ணெய். இந்த கைலாசா தீப எண்ணெய் வேணும்னா மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள். அது இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பழங்கள், இனிப்புகள்னு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வைத்து அர்ச்சனைக்கு வாசனை பூக்களை கையில் வைத்துக்கொண்டு முதல்ல விநாயகப் பெருமானை முழு பக்தியோடு பிரார்த்தனை செய்து விட்டு அதன் பிறகு ஓம் குலதெய்வமே வருக வருக அப்படின்னு 48 முறை சொல்லணும். ஒருவேளை நீங்கள் ஏதேனும் குருமார்களிடம் உங்கள் குலதெய்வத்தினுடைய உபாஷணி மந்திரம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை 48 முறை சொல்லுங்க. குலதெய்வம் மந்திரம் இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஓம் குலதெய்வமே வருக வருக அப்படின்னு 48 முறை சொல்லுங்க. குலதெய்வம் தெரியாதவங்களும் 48 முறை இதை சொன்னால குலதெய்வம் வீடு தேடி வந்துடும். அவ்வாறு சொல்லிட்டு தூபதீபம் காட்டுங்க. வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி இந்த குலதெய்வ நிறை சொம்பு வழிபாட்டை ஆடி முதல் நாள் செய்து குலதெய்வத்தின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுமாறு உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பூஜையெல்லாம் முடிந்த பிறகு அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க. அந்த நிறை சொம்பு அப்படியே இருக்கட்டும். 17ஆம் தேதி முழுவதும் அப்படியே இருக்கட்டும். 18ஆம் தேதி முழுவதும் அப்படியே இருக்கட்டும். 3ஆம் நாள் 19ஆம் தேதி காலையில் எழுந்து குளித்துவிட்டு அதற்கு எலுமிச்சம்பழம் கொண்டு திஷ்டி கழிச்சிட்டு அந்த சொம்பை எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளித்து விடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த பூஜையை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு சொல்லுங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். அந்த சொம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதை எடுத்து வாசலுக்கு வெளியே கட்டி விட்டுருங்க. மற்றபடி அந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. அந்த நாணயத்தை எடுத்து பீரோல போட்டு வச்சிருங்க. இப்படி உங்களுக்காக ஒவ்வொரு பூஜையும் பார்த்து பார்த்து சொல்லும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆடி முதல் நாள் ஒரு 9 பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க. மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும், அம்மன் அருள் கிடைக்கும், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும். முடிஞ்சால் நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க, அல்லது நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு அன்று செய்யும் அன்னதானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். மேலே டிஸ்பிளேயில் எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தந்திருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அறக்கட்டளையின் வங்கி கணக்கெண் தரப்பட்டுள்ளது. அன்பு சொந்தங்களே, ஆடி மாதம் பிறக்க போது. ஆடி அமாவாசை 12/8/2026 ராமேஸ்வரம் போன்ற புனிதமான தீர்த்தங்களுக்கு சென்று உங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர இயலாதவர்களுக்காக ஒரு சிறப்பு ஆன்மீக சேவை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நேரடியாக அடியேனே அந்த அன்னைக்கு ராமேஸ்வரம் சென்று குருமுகமாக உங்கள் குடும்பத்தின் சார்பாக இறந்த முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்யும் நிகழ்வை வேத விற்பனர்களை கொண்டு செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பதிவு செய்யும் அத்தனை பேரின் குடும்பத்திற்கும் ராமேஸ்வர கோடி தீர்த்தமும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் கொரியர் மூலமா அனுப்பி வைக்க போறோம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.